ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஹரியானா மாநிலம் குருகிராம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் யாதவ். இவரது மகள் 25 வயதான ராதிகா. டென்னிஸ் வீராங்கனையான இவர் மாநில அளவிலான போட்டிகளில் பல்வேறு கோப்பைகளை வென்றவர். இந்த சூழலில் திடீரென ராதிகாவுக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விளையாட்டுகளில் இருந்து விலகிய ராதிகா ஒரு டென்னிஸ் அகாடமியை தொடங்கி நடத்தி வந்துள்ளார். டென்னிஸ் விளையாட முடியாமல் வீட்டிலேயே முடங்கிய ராதிகா இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து ரீல்ஸ்களை பதிவிட்டு வந்துள்ளார். இது அவரது தந்தை தீபக் யாதவிற்கு பிடிக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதியன்று ராதிகா தனது வீட்டு சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த தீபக் யாதவ் சொந்த மகள் என்று பாராமல் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் ராதிகாவை சுட்டு கொலை செய்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் குடும்பத்தாரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் நடந்த அன்று வீட்டின் முதல் மாடியில் உள்ள அறையில் ராதிகாவின் தாய் மஞ்சு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். தரைத்தளத்தில் தீபக் யாதவின் தம்பி குடும்பம் வசித்து வரும் நிலையில் வீட்டில் மற்றொரு தம்பி குல்தீப், அவரது மகன் பியூஷ் உள்ளிட்டோர் இருந்துள்ளனர். காலை 10:30 மணியளவில் மேல் மாடியிலிருந்து துப்பாக்கி சத்தம் கேட்கவே குல்தீப், அவரது மகன் பியூஷ் இருவரும் பதறியபடி சென்று பார்த்துள்ளனர். அப்போது சமையல் அறையில் ராதிகா துப்பாக்கி குண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். உடனே அவர்கள் ராதிகாவை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ராதிகா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ராதிகா தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக கூறியிருக்கின்றனர். பின்னர் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் தந்தை தீபக் யாதவ் தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். விசாரணையில் அவர் கூறியதாவது: மகள் ராதிகா சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் போட்டு வந்ததை தன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் கண்டித்தேன். ஆனால் ராதிகா எதையும் பொருட்படுத்தவில்லை. அவர் நடத்தி வந்த டென்னிஸ் அகாடமியையும் மூடுவதற்கு அவரிடம் வலியுறுத்தினேன். அது தவிர தனது மகளின் வருமானத்தில் தான் வாழ்கிறேன் என ஊர் மக்கள் என்னை கேலி செய்தது எனக்கு ஆத்திரத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது. சம்பவத்தன்று வீட்டில் இருந்த துப்பாக்கியை கொண்டு நானே ராதிகாவின் முதுகில் 3 முறை சுட்டேன். இதில் பலத்த காயமடைந்த ராதிகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் என போலீசாரிடம் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து தீபக் யாதவ் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். பிரபலமான டென்னிஸ் வீராங்கனையை அவரது தந்தையே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவம் ஹரியானாவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.